சரிங்க. அப்போ ஜெகதீசன் ஐயா. ஐயா அனைவருக்கும் ஆத்ம ஐயா நமஸ்காரம். நமஸ்காரங்கய்யா. அப்ப நம்ம தொடங்கிரலாங்களாங்கய்யா? சரி. 6வது பாகம். ம். சரி. ஸ்ரீ சுவாமி ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம். அதுல 122வது பக்கத்துல இன்னைக்கு 6வது பாகம் தொடங்குறோம். நேற்று இந்த வாய்ப்பு இல்லாதனால இன்னைக்கு தொடங்குறோம். இது வந்து ஏப்ரல் மாதமா இருக்குது. 2026வது வருஷம் சித்திரை மாசம் 2ஆம் தேதி இன்னைக்கு. விசேஷமா 15ன்னு நினைக்கிறேன் ஏப்ரல். அப்போ இது நம்ம எத்தனையோ வகைகள்ல ஞான நூல்களுக்குன்னு இந்தியாவுல பார்த்தா பஞ்சமே இல்லை. இருந்தாலும் ஒவ்வொரு மகான்கள் சொல்றதும் ஒவ்வொரு விதத்துல நமக்கு ஆனந்தம் தான் தருது. அதுல சில நுட்பங்கள் நம்மளுக்கு கிடைக்கத்தான் செய்யுது. அதனால எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்தால், நூல்களை படிக்க வாய்ப்பு இருந்தா படிக்கலாம். கேட்கறதுக்கோ அதை யாராவது விரிவா சொல்லி விளக்கம் சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கேட்கலாம். இப்படியெல்லாம் இருக்கிறது நம்முடைய உணர்வு தூய தன்மை அடைவதற்கு உதவும். கொஞ்சம் முன்னால பேசும்போது சத்துவ ரஜோ தமோ குணத்தை கடந்துடணும், அச்சரம் தான் தானா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. அப்போ அது சரிதான். ஆனா அப்படி எந்த குணமுமே இல்லாம இருந்தா நம்மளை நமக்கு தெரியுமான்னு கேட்டு தெரியாது. இப்ப நம்மளை நமக்கு தெரியாம நம்ம இருந்தா அது எப்படி அப்படின்னு பார்த்தா, தன்னை எறிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ குணமே இல்லாத போது அறியறது யாரு? அப்ப காண்பான் காட்சி காணப்படுபொருள் ஒன்றாக காண்பதே காட்சினா, நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு கூட அங்க ஆள் இல்லைங்கிற நிலைமை. அது எப்படிதான் அப்ப அது புரிஞ்சுக்கிறது? அப்ப தூங்கும்போது ஈஸ்வரனா இருந்தவன்னு சாமி சொல்றாரு. அப்ப எப்படி அது ஈஸ்வரனா இருந்ததுன்னு எனக்கு தெரியலீங்களே அப்படிங்கிறான். அப்ப அதுதான் உங்க நிலைமை அப்படிங்கிறாரு. அப்போ அது உண்மை இல்லாத மாதிரில இருந்தது. அப்ப எதுக்கு இதே பரவாயில்லையாட்டு இருக்குது, ஏதோ ஒப்பேத்தியாட்டாவது போறோம், ஏதோ சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டியதா இருக்குது. அப்ப அது எப்படித்தான் சுத்தம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு இருக்கதான் செய்யுது. அப்போ அவ்வளவு சீக்கிரம் அந்த குணத்திலையும் எண்ணத்திலிருந்து விடுபட முடியுமா? கர்மவினையிலிருந்து விடுபட முடியுமா? அந்த பிராப்த எண்ணத்தை அனுபவிக்கலாம்ல உடம்பெல்லாம் எடுத்து வந்திருக்குது, ஜடம் மைய உடம்பெல்லாம் எடுத்து வந்திருக்குது. அப்புறம் அது சுலபமா அது? அது ஒரு கேள்விக்குறிதான். அப்போ அதுக்கு எப்படி அப்படின்னா, சாமி வித்தையும் கொடுத்துருக்கிறாரு, விவேகம் என்ற அக்னியும் வளர்த்துக்கணுங்கிறாரு. அப்ப இது என்னதான் பார்த்தா அந்த உணர்வு தான் தெளிவடையணும். அப்ப அதுக்கு விசாரணை, புரிதல், அனுபவம் எல்லாமே வேண்டி இருக்கு. அதுல ஒரு வகை நம்ம உணர்வுல தெளிவு ஏற்படுறதுக்கு தான் இந்த ஞான நூல்களை பற்றிய அறிவை, மகான்களுடைய வாக்கியங்களை படித்து ஒரு உணர்வை அமைதிப்படுத்துகிறோம். அந்த உணர்வு அமைதிப்பட்டால் இந்த மனம் உள்ளே செல்வதற்கு, விழிப்படைவதற்கு, அதாவது நான் ஜீவன்தான் அப்படிங்கிற உண்மைத்தன்மை தெரிஞ்சு தன்னுடைய செயல்களை விட்டுவிடும். அப்படிதான் மனம் முக்குணங்கள்ல இருந்து மனம் விடுபடணும். அப்படியேதான் அந்த ஜீவனும், ஓ நம்மளுடைய தன்மை ஈஸ்வர தன்மை இந்த குணங்களோட சேர்ந்தது அல்ல, இந்திரியங்களோடு சேர்ந்த சிதாபாசன் நான் அல்ல அப்படின்னு வேதாந்த விளக்கப்படி அது தூய தன்மையை பெறுகிறது. அதற்கு எது தெளிவாகணும்னா உணர்வு தெளிவாகணும். அப்ப உணர்வுக்கு உலக விஷயங்கள் மேல பற்று வைக்கக்கூடிய அந்த தன்மையிலிருந்து நம்மளை விடுவிப்பது மகான்களுடைய வாக்கியங்கள், பிரமாணங்கள், அவர்கள் எழுதிய நூல்கள், அதை வாசிப்பது போன்றவை நம்மை உணர்வை தெளிவுபடுத்துகின்றன என்கிற ரீதியிலே நான் சொல்லிக்கொண்டு இன்று 122ஆம் பக்கத்தில் அன்று விட்ட இடத்திலிருந்து தொடங்குகின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சிவானந்தர் அருளால் தொடர்கிறது. இறைவன் அனைவருக்கும் அருளட்டும். உலக சம்பந்தத்தை விட வேண்டிய அவசியமே இல்லை என்றும், ஆனால் ஒருபோதும் உலகப் பற்றை மாத்திரம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் எடுத்துரைக்கிறார். பாருங்க, உலக சம்பந்தத்தை விட வேண்டிய அவசியமே இல்லை என்றும், ஆனால் ஒருபோதும் உலகப் பற்றை மாத்திரம் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னா அது எப்படிதான்? தாமரை இலை தண்ணீர் ஒட்டாது போல இருங்க உலகத்துல அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரியா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. அற்றது பற்றனில் உற்றது வீடுனாலும் அப்ப இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா, அந்த புரிதல் இருக்கும்போது மட்டும்தான் அந்த மாதிரி அவன் செய்தாலும் செய்யாதவனே அப்படிங்கிற மாதிரி அஷ்டவக்கர ரிபுகதியில சொன்ன மாதிரி நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு.
குடும்ப வாழ்க்கையை நீக்குவது உண்மையான தியாகம் அல்ல என்றும், மனைவி மக்களிடம் சரீர சம்பந்தமான பற்று நீங்கி உள்ளே இருக்கும் தெய்வத்தன்மை மாத்திரம் மேலோங்கி விளங்குமாறு செய்து கொள்வதே உண்மை தியாகம் என்றும் தெரிவிக்கிறார். உலகப் பொருள்களின் மேல் வைக்கும் ஆசையை வரவர உண்மையான வஸ்துவினிடம் படிப்படியாக மாற்றிக்கொண்டே போனால் முடிவில் சர்வ ஜகத்தையும் தாங்கி நிற்கும் ஆதாரமான சத்திய பொருளை பற்றி அதுவே நாம் என்று கண்டு உலகமே என்னிடம் தோன்றும் சிருஷ்டி என்று அறிவோம் என்பதே ராமதீர்த்த சுவாமிகள் போதிக்கும் தத்துவ உண்மை. இதுதான் வேதாந்தம் என்கிறார். ராமதீர்த்தர் கிரகஸ்தராக மனைவியுடன் வாழ்ந்தவர் என்று தெரிகிறது. ஆனால் தமது தியான பலத்தால் மனைவியையும் பரிசுத்த மேலான நிலைக்கு எழுப்பி அவ்வம்மையின் ஹிருதயத்திலும் பரிசுத்த நிலையை உண்டாக்கி விட்டார். ஆகா, இப்படிப்பட்ட மகாபுருஷனுக்கு வாழ்க்கைப்பட நேர்ந்த புண்ணியவதியின் பாக்கியமே பாக்கியம். புருஷன் நிஷ்டையில் சமாதி நிலையை அனுபவிக்கும் போது மனைவி புருஷனையே கடவுளென மதித்து சமீபத்தில் வந்து அவரது திருமுக மண்டலத்தில் நெற்றியை உற்று நோக்கியபடியே ஹிருதய ஸ்தானத்தில் கடவுளை புருஷனிடமுள்ள தெய்வத்தன்மையை தியானிப்பாள். இவ்வித பழக்கத்தால் சிற்றின்பத்தில் ஏற்படும் சுகம் மிகவும் அற்பம் என்றும் துச்சம் என்றும், இந்த பேரானந்த அனுபவத்தால் சிற்றின்பத்தில் ஏற்படும் இச்சையெல்லாம் ஒளிந்து போய்விட அறிந்தவளானால் சமாதி சுகத்தில் புருஷனுடன் கலந்து கொண்டாள். இவ்வித வாழ்க்கையில் எல்லோரும் இருக்க வேண்டும் என்ற ஆவல் சுவாமிகளுக்கு இருந்தது என்பது அவரது இயேசு கிறிஸ்துவின் பெற்றோரை பற்றி கூறுவதால் ஒருவாறு புலப்படும். இயேசுவின் பெற்றோரை காட்டிலும் சுவாமிகளின் கிரகஸ்த ஆசிரமம் மேலானது என்று நாம் கூற. ஏனெனில் சமாதி நிலைக்கு எழும்புகிறவர் சரீர சேர்க்கையாகிய சம்பந்தம் வைத்துக் கொள்ளக்கூடாது. இவ்வித காரியம் மறந்தும் நேராமல் இருப்பதுதான் உயர்ந்த நிலை. இயேசு கிறிஸ்துவின் பெற்றோர் மெய்மறந்து மேலான நிலையில் நிற்கும் போது கர்ப்பம் மறதியினால் உண்டாகியது போல் சுவாமிகளது வாழ்க்கையில் நேர்ந்ததே கிடையாது என்பது சரித்திர உண்மை. மறந்தும் சரீரப்பற்று சம்பவிக்காத நிலைக்கு எழும்பிவிட்டார். இதனால் கிறிஸ்தவர்கள் மனஸ்தாபப்படுதல் தகாது. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நிலையை எவரும் ஆட்சேபிக்க முடியாது. கூற முடியாது என்பது வேதாந்த உண்மையை அறிய ராமதீர்த்த சுவாமிகளது வாழ்க்கையை மேன்மேலும் அறிய பிரயத்தனம் செய்யுங்கள். இனிவரும் அத்தியாயங்களில் படிப்படியாக சுவாமிகளின் அத்வைத தத்துவம் தேசபக்தியில் எவ்வாறு உபயோகப்பட்டு வரக்கூடும் என்பது விளங்கும். அந்த அத்தியாயங்களிலும் ஞான பாகம் எங்கும் பின்னப்பட்டே கிடக்கின்றதை அறிவீர்கள். அடுத்தது 10வது தேசபக்தி 124 பக்கம். அமெரிக்காவில் இருந்தவாறே ராமதீர்த்த சுவாமிகள் கூறிய வார்த்தைகள் இவை. அஸ்தமிக்கும் சூரியனே, நீ இந்தியாவில் உதயமாக போகிறாய். அந்த கௌரவம் பொருந்திய பூமிக்கு ராமனது இந்த செய்தியையும் தயவு செய்து கொண்டு செல்வாயா? அன்பின் பெருக்கத்தால் என் கண்களினின்றும் விழுகிற நீர்த்துளிகளே இந்திய பூமியில் விழும் அதிகாலை பனித்துளிகளாகட்டும். சைவன் சிவனை வணங்குவது போலவும், வைஷ்ணவன் விஷ்ணுவை வணங்குவது போலவும், கிறிஸ்தவன் கிறிஸ்துவை வணங்குவது போலவும், முகமதியன் முகமது நபியை வணங்குவது போலவும் இவர்கள் எல்லோரும் ஹிருதயத்தினின்றும் எழும் அன்பு அல்லது பக்தி மேலிட்டால் பிரகாசத்துடன் விளங்கி வணங்குவது போலவே நானும் இந்தியாவை சைவனிடத்திலும் வைஷ்ணவனிடத்திலும், கிறிஸ்தவன் முகமதியன்
பார்சி, சீக்கியர், சந்நியாசி, பறையன் முதலிய எல்லோரிடத்திலுமே இந்திய மாதாவின் எந்த குழந்தைகளிடத்திலும் சமமாகவே பார்த்து இந்திய மாதாவை வணங்குகிறேன். பாரத மாதாவே, உன்னை எல்லாவிதமான உருவங்களிலும் கொண்டாடி வணங்குகிறேன். எனது கங்காதேவியே, எனது காளி, என் இஷ்ட தேவ, என் சாலிக்கிராமமே. வணங்க வேண்டிய முறையை பற்றி பேசும்போது இந்திய பூமியின் மண்ணை கூட தின்பதற்கு பிரியம் கொண்ட கடவுள் கிருஷ்ணன் கூறுவதாவது: ஆவிர்பவித்திராத நிலைக்கு மனதை செலுத்தி விட்டவர்களின் மார்க்கம் கடினமானது. ஏனெனில் அந்த நிலையின் மார்க்கத்தில் செல்வது சரீரத்தை கொண்டவர்களுக்கு கஷ்டம் என்பதேயாம். சரி, மிகவும் சரியே. இன்பத்தை தரும் கிருஷ்ணா, நான் வணங்குவது எதையென்றாலோ, எந்த தெய்வ மூர்த்தியை பற்றி அவருடைய தனமெல்லாம் வேலை செய்து களைத்து போன எருதும், ஒரு ஒடிந்த படுக்கையும், ஒரு பழைய சிறு கோடரியும், விபூதியும், சர்ப்பங்களும் மண்டையோடும் என்று கூறப்பட்டிருக்கிறதோ, அந்த தெய்வமாக இருக்கட்டும். அதுவே மகாதேவன் என்றும் கூறப்படும். இல்லை இல்லை, உயிருடன் இருக்கும் நாராயணனே பசியுடன் வதங்கித் திரியும் எளிய ஹிந்துஸ்தானியே இந்துவேயாவான். இதுதான் எனது மதம். இந்தியாவில் வசிப்பவர்க்கு இதுவே தர்ம பொது மார்க்கமாக இருக்க வேண்டும். அனுபவ வேதாந்தம், தெய்வ பக்தியே அதுவாக வேண்டும். ஒப்புக்காக சரி என்பதும் தாராள கொள்கைகளை கூறுவதும் கூடாது. இவ்வித தேசிய உணர்ச்சி ஊற்றுப்போல் பெருகுமாறு பாரத மாதாவின் ஒவ்வொரு குழந்தையும் பாவம் செய்வதற்கு உதவி செய்ய தவறாக இருக்கிறது என்று கருதுகிறேன். ஒவ்வொரு குழந்தையும் பரவச் செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு குழந்தை பையனாவதற்கு முன் யவ்வனத்தை அடைய முடியாது. ஒரு மனிதனிடம் தேச ஜன சமூகமே தன்னுடன் சேர்ந்த ஒற்றுமைப்பட்டதென்ற உணர்ச்சி சரீரத்தின் ஒவ்வொரு நாடியிலும் கலந்தாலன்றி அவன் தான் சமஷ்டி அல்லாது கடவுளுடன் ஒன்று என்பதை அறிய முடியாதவனாவான். இந்தியனாயுள்ள ஒவ்வொருவனும் தேசபக்திக்கு முந்தட்டும். பாரத தேசம் முழுவதும் ஒவ்வொருவரிடமும் விளங்குகின்றதென்ற உணர்ச்சி உரைக்கட்டும். இந்தியாவின் ஒவ்வொரு பட்டணமும், நதியும், மலையும், மிருகங்களும் உருவகம் செய்யப்பட்டு தெய்வமாக கருதப்படுகிறது. இப்போது தாய்நாடு முழுமையுமே தெய்வமென கொண்டாட வேண்டிய காலம் கிட்டிவிட்டது. ஒவ்வொரு அம்சமும் நமக்கு முழு பூமியினிடமும் பக்தியை உண்டாக்கட்டும். துர்கா தேவியை போன்ற விக்கிரகத்திற்கு பிராண பிரதிஷ்டை செய்கிறார்கள். அதாவது தசையும் இரத்தமும் கொண்ட உடலை உண்டாக்குகிறார்கள். அப்படியானால் உருவத்தை காட்டிலும் அதிக உண்மையான துர்க்கையாகிய இந்திய மாதாவின் அந்தர்கதமான பெருமையை வெளிப்படுத்தி சக்தியையும் ஜீவனையும் உண்டாக்குவது மேலானதல்லவா? நமது ஹிருதயங்களை ஒன்று சேர்ப்போம். புத்தியும் கைகளும் தாமே வந்து கூடும். உலக இரட்சக வீரரான கிருஷ்ணன் கூறுகிறார்: தனது சிரத்தை இருக்கும் இடத்தில் மனிதன் வசிக்கிறான். எது ஒருவனது பக்தியை இழுத்து விடுகிறதோ அதுவே அவன் ஆகிறான். அவன் அதுவாகிறான். என் அன்புமிக்க வைதீக இந்தியர்களே, சாஸ்திரங்களை ஒழுங்காக அனுஷ்டியுங்கள். தேசத்திய தர்மம் உங்களை கேட்கின்றது. ஜாதி விதிகள் இவ்வளவு கடுமையாக இருக்க வேண்டாம் என்றும், தேசிய உணர்ச்சிக்கு அடுத்தபடியாகவே கூறிய வகுப்பு பிரிவுகள் வைக்கப்பட வேண்டும் என்றும் கேட்கின்றது. பாருங்கள், தஞ்சமென்று புகுந்தவர்களுக்கெல்லாம் தாராளமாக இடம் கொடுத்து பல தேசங்களில் இருந்தும் வந்த பல ஜாதியினர்களையும் காப்பாற்றிய இந்தியாவானது இப்போது தன் குழந்தைகளுக்கே உணவை கொடுக்க சக்தியற்று இருக்கிறது. ஒவ்வொருவனும் தனக்கு தகுந்த நிலைக்கு எழும்ப சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். தலை மூளை எவ்வளவு உயர வேண்டுமானாலும் போகலாம். பாதங்கள் எப்போதும் சாதாரண பூமியில் இருக்க வேண்டும். மற்றவருடைய தோள்களிலும் கழுத்திலும் வைக்கக்கூடாது.
அவர் பலகீனராக இருக்கலாம், அல்லது உங்கள் பாதங்களை தாங்க பிரியங்கொள்ளலாம். நீங்கள் அப்படி வைத்துவிடக்கூடாது. சீர்திருத்தக்காரர் என பெயர் வாங்க விரும்பும் சிறுவர்களே, இந்தியாவின் பூர்வீக வழக்கங்களையும் ஆத்ம பயிற்சிகளையும் அவமதித்து தள்ளாதீர்கள். புதிதாக ஒரு வகை வெறுப்பை கொண்டு வந்து இந்தியர்களிடம் ஒற்றுமையை உண்டாக்க முடியாது. இந்தியாவானது பொருள்நிலையில் இழிந்து போனதற்கு காரணம் இந்தியாவினிடம் இருந்த மத பயிற்சியும் ஆத்ம பயிற்சியும் அல்ல. தோட்டம் களவு போனதற்கு காரணம் முள் வேலிகளும் அடைப்புகளும் போய்விட்டன. அவற்றை எழுப்புங்கள். சீர்திருத்தம் என்றும் அபிவிருத்தி என்றும் கூறி மத்தியில் உள்ள பல விருட்சங்களையும் ரோஜாக்களையும் முரட்டுத்தனமாக அழித்து விடாதீர்கள். ரட்சித்து வந்த முட்களே, வேலிகளே, நீங்களே இப்போது இந்தியாவிற்கு தேவை. சூத்திரருக்குரிய தொழிலின் கௌரவத்தை பற்றி நான் கானம் செய்யும் போது ரஜ சத்துவ குணங்களுக்கு மேலாக தமோ குணத்தை உயர்த்தியதாக நினைக்க வேண்டாம். இந்தியாவில் தமசை விரும்புவது மாத்திரம் போதும். தமசை கண்டு அதிருப்தியுடன் எதிர்த்து அந்த குணத்தையே அபரிமிதமாக விருத்தி செய்து கொண்டோம். இப்போது நாம் தமசை உபயோகம் செய்து கொள்ள அறிந்து கொள்வோம். அவ்விதம் அதை பெருமைப்படுத்துவோம். ஆபாசம் என்று கருதி எருக்களை உபயோகியாமல் தூர போட்டு விட்டால் தோட்டங்கள் எவ்வாறு செழிக்கும்? தமஸ் என்ற கரி போட்டு ரஜஸ் என்ற நெருப்பையும் ஆவியையும் உற்பத்தியாக்கி சத்துவம் என்ற ஜோதியை வெளியாக்குவோம். தமஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு சிறந்த குணத்துடன் விளங்குகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரஜஸ் என்ற அக்னியின் அழுத்தமும் சக்தியும் உண்டாகி சத்துவமாகிய ஜோதியின் பிரகாசம் மதிக்கப்படும். தேசிய இயக்கமுள்ள பூமியில் இவ்விதம் ஏற்படும். தற்காலத்திய மனோதத்துவ சாஸ்திரங்களின் முடிவும் இவ்விதமே ஒப்புக்கொள்கின்றது. வீரத்தன்மையுடன் கூடிய பெருமைக்கும் குணம் என்ற சக்திக்கும் புத்தி கூர்மைக்கும் சன்மார்க்க நிலையும் மாத்திரமே போதாது. மனிதனிடம் தமோகுண சக்திகளான தேக பலமும் ஆதாரமாக நிற்க வேண்டும். இந்து தேச சரித்திரத்தில் ஒரு கஷ்டமான காலத்தில் பிறந்திருக்கிறோமா? சந்தோஷப்படுவோம். ஏனெனில் ஊழியம் செய்வதற்கு ஏராளமாக சந்தர்ப்பம் நேர்ந்திருக்கிறது. நமக்கு ஏற்பட்ட வேலை சிறந்ததாகவும் விசித்திரமாகவும் சுறுசுறுப்புள்ளதாகவும் இருக்கும். நன்றாக தூங்கியவர்கள் எழுந்தபின் திடம் உள்ளவராவர். இந்திய பூமி நீண்ட காலம் தூங்கிவிட்டது. அதனால் விழித்த பிறகும் திறம் உள்ளதாகவே நிற்கும். இந்து ஜனங்கள் எதையும் குறை கூறுமாறு விடக்கூடாது. சிலாக்கியமான பாகங்களை கண்டு மதிக்குமாறு செய்வதும் சகோதரத்துவ உணர்ச்சியை உண்டாக்குவதும் ஒன்று சேர்க்கும் விருத்தியை அதிகப்படுத்துவதும் பல வேலைகளையும் ஒழுங்குபட அணிவகுத்தலும் தொழிலை கௌரவப்படுத்தலும் ஆகிய இவ்வித காரியங்களையே நாம் உற்பத்தி செய்ய வேண்டும். ஒரு மதஸ்தர் மற்ற மதஸ்தரை குறை கூடிக் கொண்டிருப்பதால் நமது நாட்டில் எவ்வளவு சக்திகள் வீணாகின்றன பாருங்கள். நாம் செய்ய வேண்டியது என்னவெனில் ஒற்றுமைக்குரிய அம்சங்களை கண்டுபிடித்து அவற்றையே உறுதியாக நம்முள் ஆளும்படி செய்வதே. சிலருக்கு ஆரிய சமாஜம் உதவி செய்யக்கூடும். சனாதன தர்மம் அவர்களுக்கும் பலன் தராமல் இருக்கலாம். மற்றும் சிலருக்கு பிரம்ம சமாஜம் மாத்திரமே சரி என தோன்றும். அதே மாதிரியே வைஷ்ணவம் முதலியனவும் எனது மதம் கொடுக்கின்ற பலத்தையும் ஆனந்தத்தையும் லட்சியம் செய்யாதவர்களை நான் ஏன் குறை கூற வேண்டும்? அவர்களும் வரட்டும், தங்கினால் தங்கட்டும் அல்லது போகட்டும். விஷயங்களை போகும் வண்ணம் விட்டு விடுகிறேன். அவ்வளவுதான். அபிமானம் முழுமையும் நீயாவது நானாவது ஏன் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும்? எனக்கு எது பாத்தியம் என்றால் சேவை செய்வதுதான். சகலருக்கும் ஊழியம் செய்வதுதான். அன்பை செலுத்துகிறவருக்கும் ஊழியம், விரோதத்தை காட்டுகிறவர்களுக்கும் ஊழியம்,
தாயாருக்கு எந்த குழந்தையினிடம் அன்பு அதிகம்? எது பலகீனமாக இருக்கிறதோ, எது வஞ்சகமாக இருக்கிறதோ, அந்த குழந்தையினிடம் அன்பு அதிகம். உன் அபிப்பிராயத்தை ஒப்புக்கொள்ளாதவர்கள் எல்லோரும் தப்பான கொள்கையுடையவர்களா? அப்படி இருந்தாலும் அவர்களும் தேசத்திற்கு வேண்டியவர்களே. வலது காலை மாத்திரம் கொண்டு ஒருவன் நடக்க பிரயத்தனம் செய்யலாமா? உண்மையான கல்வி என்பதற்கு பொருள் என்ன? விஷயங்களை கடவுள் சிருஷ்டியுடன் பார்க்க விஷயங்களை கடவுள் திருஷ்டியுடன் பார்க்க பிரயத்தனம் செய்வதுதான். சம திருஷ்டி பொருந்திய கடவுளே, எனது தீய குணங்களை நோக்காதே. நீ பிரியப்பட்டால் தொட்ட மாத்திரத்தில் என்னை பரிசுத்தம் செய்ய வல்லவன் அல்லவா? யமுனா நதியில் ஒரு துளி ஜலம் இருக்கிறது, மற்றொரு துளி தெருச்சாக்கடையில் இருக்கிறது. இரண்டும் கங்கா நதியில் சேர்ந்த பிறகு ஒரே பரிசுத்த நிலையை அடைந்து விடுகிறது. நமது சொந்த தர்மத்தையும் சிறு ஸ்தலத்தை பற்றிய தர்மத்தையும் பாராட்டுவதை காட்டிலும் மேலான மேலாகவே தேசிய தர்மத்தை போற்ற வேண்டும். சரியான அளவில் ஒவ்வொன்றையும் வைத்தால் மாத்திரமே சுகம் உண்டு. தேசத்தவர் அல்லது தேச சமஷ்டி சுகப்படக்கூடிய காரியத்தை விருத்தி செய்தால் தெய்வ சக்திகளுக்கு ஊழியம் செய்தவராவோம். இவ்வகையான யாகத்தையே இந்திரன் என்ற தேவதைக்கு கொடுக்க வேண்டும். இக்காலத்தில் கீதையின் வாக்கியம் இவ்வித யாகத்திற்கே உபயோகப்படும். யாக சேஷத்தையே புசித்து வரும் புண்ணிய புருஷர்கள் பாபங்களினின்றும் விடுவிக்கப்படுகிறார்கள். பக்தி இல்லாமல் தமக்காக மாத்திரமே உணவுப் பொருள் பக்குவம் செய்கிறவர்கள் பாபத்தையே புசிக்கிறவர்கள் ஆவார்கள். கடவுளை அனுபவிக்க வேண்டுமானால் சந்நியாச சக்தியை அடைய வேண்டும். அதாவது சுயநலம் என்பதே முழுமையும் விட்டு நீங்க வேண்டும். இந்த சிறு ஜீவனை பாரத மாதாவின் பெரிய ஆத்மாவுடன் முழுமையும் நன்றாக ஒன்றுபடுத்த வேண்டும். கடவுள் அல்லது ஆனந்தம் அனுபவிக்க வேண்டுமானால் பிராமண சக்தியை அடைந்து உனது புத்தி முழுமையும் தேச மேன்மைக்குரிய எண்ணங்களிலேயே செலவிட வேண்டும். ஆனந்தம் வேண்டுமானால் சத்திரிய தர்மத்தை கைப்பற்றி எந்த வினாடியிலும் உனது தேச சேவையில் உயிரையும் இதுக்கு இடையில உயிரையும் விட வேண்டியதுதான் அப்படிங்கன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். 131வது பக்கத்தோட இது முடியுது. 132, 33ஆம் பக்கம் இல்லை. இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம இதை புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். அதனால அடுத்த அதே 134 அடுத்த கண்டினியூஷன் தொடர்றேன். சமஷ்டியின் சேமமே வியஷ்டியின் சேமமாம். இவ்விதம் பேசிவிடுதல் இலகுவான காரியம்தான். ஆனால் இந்தியாவில் இவ்வளவு காலமாக ஏன் ஒற்றுமையும் சமரசமும் கொஞ்சம் கூட காணப்படவில்லை? இதற்கு காரணங்கள் 2 வகையாக பிரிக்கப்படலாம். ஏ, அனுபவத்திற்கு வேண்டிய அறிவு குறைவுபட்டிருத்தல். பி, ஜனத்தொகை அதிகரித்து இருத்தல். இந்த 2 காரணங்களையும் வரிசை அகமதியர் அரசாள ஆரம்பம் செய்வதற்கு முன்பு குராசான் தேசத்திய ஆல்பீரூனி என்பவர் தேசமெங்கும் யாத்திரை செய்தார். அவர் சிறந்து விளங்கிய தத்துவ ஞானியாயும் கல்வி பயிற்சி முதிர்ந்தவராயும் இருந்தார். அவர் சமஸ்கிருத கலைகளை பயின்று நமது சாஸ்திரங்களை மிகவும் ஊக்கத்துடன் படித்தறிந்தார். அவர் அக்காலத்தில் பார்த்தபடி இந்தியாவை பற்றி விவரமாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்துக்களின் தத்துவ சாஸ்திரம், கவித்திறமை, வானசாஸ்திரம் முதலியவற்றை பற்றி அவர் மிகுந்த கௌரவத்துடனும் மரியாதையுடனும் கூறுகிறார். அவர் சந்தித்த சில பண்டிதர்களின் கல்வி பயிற்சியை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார். ஆனால் பாமர ஜனங்களையும் ஸ்திரீகளின் நிலைமையையும் பற்றி அவர் நன்றாக கூறவில்லை. தேக பலத்தாலும் புத்தியாலும் அவர்கள் மிகவும் வருந்தத்தக்க நிலையை காட்டிலும்
கீழாக இருந்தார்களாம். சன்மார்க்க நிலையிலும் ஆத்ம பயிற்சி நிலையிலும் கூட அவர்கள் கவனிக்கப்படாதபடி சிதறுண்டவர்கள் என கூறுகிறார். ஒவ்வொரு விதத்திலும் மிதிக்கப்பட்டவர்களாய் இருந்திருக்கிறார்கள் என்கிறார். மனதும் சரீரங்களும் ஒன்று சேர்க்கப்படாமல் சமூக வாழ்க்கையிலும் மத விஷயங்களிலும் ராஜ்ய நிலையிலும் சரியானபடி அணிவகுக்கப்படாமல் ஏராளமான கூட்டத்தவர்கள் வருஷா வருஷம் கஜினி மகமதுவின் தலைமையின் கீழ் படையெடுத்தது வந்து கொள்ளையடித்த முஸ்லிம்களை கண்டு தூசிகளைப் போல் பறந்தோடினர். பிற்காலம் பாபர் சக்கரவர்த்தியும் இந்தியர்களிடம் எந்த அம்சத்திலும் புத்தி கூர்மையாவது தாமே கண்டுபிடிக்கும் திறனாவது சாமர்த்தியமாவது கிடையாதென்று குறை கூறுகிறார். ஒற்றுமை என்பது இவர்களிடம் இருக்க முடியாது என்கிறார். இவைகளெல்லாம் அந்நியர்களால் கூறப்பட்டதனாதலால் அதிகரித்து கூறப்பட்டிருக்கலாம், சுயநலங்கருதி கூறப்பட்டிருக்கலாம். இவ்வளவு நிலைமைக்கும் இடங்கொடுத்து பார்த்தாலும் இவ்விஷயங்கள் உண்மையாக இருக்கும் என்றுதான் தெரிகிறது. அவற்றால் விளங்குவது என்ன? அனுபவத்தில் தேவையான அறிவு குன்றியிருந்ததென தெரிவிக்கிறது. இந்த குறையினாலேதான் இந்தியா தாழ்ந்த நிலைக்கு வந்துவிட்டது. ராமதீர்த்த சுவாமிகளின் கருத்து. இந்தியாவின் முற்கால பெருமைகளெல்லாம் பொது ஜனங்களிடம் ஒழுங்கான அமைப்பும் சமரசத்தன்மையும் குறைந்து போன காலம் முதற்கொண்டு தேய்ந்து கொண்டே வந்தன என்பதாகும். பாரத யுத்த காலத்திலேயே கட்சி பிரதி கட்சி சண்டைகளின் ஓசை கேட்க ஆரம்பித்திருக்கிறது என்று ஸ்ரீ விவேகானந்த சுவாமிகளும் துக்கத்துடன் தெரிவித்திருப்பது இங்கு கவனிக்கத்தக்கது. அனுபவத்திற்கு தேவையான அறிவு குன்றியதே சகல குறைகளுக்கும் காரணமாகும். கையினால் வேலை செய்வதைக் கண்டு அருவருத்தால் ஜாதியிலும் உள் மத கொள்கையிலுமே இயற்கைக்கு மாறான பிரிவுகளும் பிரிவுக்குள் பிரிவுகளும் வெளிதேச யாத்திரை விலக்கல், குழந்தைகளுக்கு கல்யாணம் செய்தல், பொதுவாக ஸ்திரீகளை எல்லாம் புத்தி கூர்மை அடைய விடாமலும் சரீரத்திடம் கொள்ள விடாமலும் அந்தகாரத்திலேயே அழுந்துமடி வைத்தல் முதலிய ஜன சமூக தீங்குகளுக்கெல்லாம் காரணம் மேலே கூறப்பட்ட அனுபவ அறிவு குறைவேயாம். இவ்வித சமூக குழப்பத்தை தெளிய வைத்தல் மிக கடினமானது. வழக்கம் அல்லது சம்பிரதாயம் என்ற நங்கூரத்தினின்று பெயர் தவறான அபிப்பிராயங்களும் ஏற்பட்டு ஒற்றுமைக்கு குறைவே ஏற்படும். இவ்வித ஒற்றுமை குறைவினின்றும் தப்புவதற்காக நாம் விஷயங்களை அப்படியே விட்டுவிட்டு நமது காரியத்தையே செய்வதில் கருத்தை செலுத்துவோமோ? சமூகத்தை அலட்சியம் செய்துவிட்டு உங்களுடைய கதியை பார்த்து கொள்வீர்களா? ஓ, அது முடியுமானால் செய்யலாம். ஜன சமூகம் முழுகும் போது உன்னை மாத்திரம் விட்டுவிடாது. நீயும் அதோடு முழுக வேண்டும் அல்லது அதோடு கிளம்ப வேண்டும். ஜன சமூகம் பூரண ஒழுங்கு பெறாவிட்டால் தனி மனிதன் மாத்திரம் பூரணத்தன்மை அடைவான் என்பது முழு பிசகு. சரீரத்தினின்று கையை வெட்டிவிட்டு தனியாக பலம் பெறும்படி செய்து விடலாமோ? நீண்ட காலமாகவே வேதாந்தத்திற்கு விரோதமான இந்த எண்ணம் வளர்ந்து கொண்டே வந்தது. அதனால் சமூகம் மிகவும் பரிதபிக்கத்தக்க நிலையில் பிளவுபட்டது. யவ்வன பருவமுள்ளவர்களே, இந்தியாவின் பிற்கால நிலையே உங்களது பிற்கால நிலையாகும். அதற்கு நீங்களே உத்தரவாதிகள். விசித்திரமான ஜனக்கூட்டத்தாரின் மூடபக்தியினால் பயந்தவர்கள் ஆளப்படுவார்கள். உண்மையான ஜீவசக்தி பெற்ற மகாபுருஷர்கள் ஜனங்களது இருதயங்களையும் எண்ணங்களையும் ஆட்சி புரிகிறார்கள். வெளிக்கு ஆட்சி புரியும் மன்னன் எவராயினும் ஆகட்டும், நீ ஜன சமூகத்திற்கு பயந்து நடக்கின்றவனா அல்லது தீரனா
எதை நீ விரும்புகிறாய்? வாழ்க்கையில் அரசு விற்றிருக்கும் நிலையா, அல்லது மிக பணிந்த அடிமைத்தனமா? மலமும் பரிசுத்தமும் நிறைந்த வாழ்க்கையே சரித்திர நிலையை மேலெழும்பச் செய்கிறது. பழக்கத்தை, அதாவது சம்பிரதாயத்தை ஒட்டியும் மூட பக்தியை ஒட்டியும் நமது பூமியில் பல நூற்றாண்டுகளாக தகாத வெறுப்புகளும் அவற்றினும் கொடியதான உணர்ச்சியற்ற தன்மையும் ஒரே மாதிரியாக நிறைந்து நிற்கின்றன. நற்பயிற்சியும் சிறந்த குணமும் மிக்க சிறுவர்களே, உங்களுடைய கடமைதான் தற்காலம் தேவையில்லாமல் வீணாகி நிற்கும் சக்திகளை எல்லாம் மாற்றத்தக்க ஜீவசக்தியாக நீங்கள் நிற்க வேண்டும். பழைய தமோகுணத்தை வெல்லுங்கள். தேசிய ஓட்டம் எங்கு திருப்பப்பட வேண்டுமோ அங்கு திருப்பி விடுங்கள். எங்கு வேகத்தை அதிகப்படுத்த வேண்டுமோ அங்கு அதிகப்படுத்துங்கள். இப்படியே வேலை செய்து உருவாக்குங்கள், ஒழுங்குபடுத்துங்கள். சென்ற கால பிரயத்தனங்களை எல்லாம் தற்கால நிலைக்கு தக்கபடி உருவாக்கி உபயோகப்படுத்துங்கள். பரிசுத்தமும் பலமும் பொருந்திய உங்களது தற்கால நிலையை பின்னால் வரப்போகும் காலத்திற்கு உபயோகம் உள்ளதாகுமாறு தைரியமாக செலுத்துங்கள். நமது முன்னோர்களது பொக்கிஷமின்றி நாம் செல்ல முடியாது. ஜன சமூகமானது அதை இழந்தால் வெளியிலிருந்து வரும் பலத்தால் அழிந்துவிடும். ஆனால் அந்த முற்கால உதவியும் அளவுக்கு மீறி உபயோகிக்கலாகாது. எந்த சமூகத்தில் முற்கால கொள்கையை மேலோங்கி நிற்கின்றதோ அந்த சமூகம் தானே உள் பலகீனத்தால் அழிந்து போம். நீ சத்திய வழியில் நடந்தால் சமூகத்தில் பிரிவும் ஒற்றுமை குறைவும் ஏற்படுமா? அப்படி ஏற்படும் என்று நினைத்தாலும் தைரியமாகவே உறுதியாக நில், பின் வாங்காதே. இதுவே ஆண்மை சக்தி. இதுவே ஆண்மை சக்தி. உன் சக்தி உன் வசத்தில் இருக்கின்றது. எழுச்சி உன் பக்கத்தில் இருக்கிறது. தேச சமூகம் தர்மத்தை கவனியாத ஒற்றுமையால் காப்பாற்றப்படுமோ? அந்தகாரத்தில் அழுத்துவதால் ஜனங்களை ஒன்று சேர்க்க முடியுமா? பிள்ளைகளுக்கும் மூட பக்திக்குமே அடிமை என்று பிரமாணம் செய்துவிட்டு அதன் மூலமாக தேசிய சமரசம் உற்பத்தி செய்யலாமா? கப்பலோட்டிகள் எல்லோரும் ஒன்றாகவே நின்று தப்பான மார்க்கத்தில் கப்பலை செலுத்தினால் விரும்பத்தக்கதா? அப்படி செலுத்தப்பட்ட கப்பல் பாறையில் மோதுண்டு சிதறிப்போம். இப்படி சீக்கிரம் போவது நல்லதாகும். ஒத்துழைப்பு என்பது புண்ணிய காரியத்தில் தான் ஒழுங்கானதாகும். சத்திய நெறியிலும் பரிசுத்த நிலையிலுமே ஒற்றுமை என்பது ஏற்படக்கூடியது. தேச ஒற்றுமையை விரும்புகின்றவர்களே, நீங்கள் முதலில் செய்ய வேண்டிய வேலை தேசத்தவரிடமுள்ள பல கொடிய பிழைகளை திருத்திவிட வேண்டும். சமஷ்டி சேவைக்காகவும் சத்தியம் முன்னேற்றம் என்ற இவற்றிற்காகவும் பாமரர்களுக்கு துன்பமும் வேலை செய்வோருக்கு தீமைகளும் நேருமானால் தேசத்தில் ஆத்மசக்தி இயங்குகின்றது என்று பொருளாகும். சுவாசம் ஒழுங்காகவே போய்கொண்டிருக்கிறது என்று அர்த்தமாகும். சிறந்த குணம் கஷ்டத்தை பாராமல் வேலை செய்யும். சாந்தமயமாகவே எங்கு பார்த்தாலும் அன்பையும் ஒளியையுமே பொழிந்து வீசும். தேச சமூகத்தவரிடம் அறிவு என்ற ஒளியை கொடுத்தல் துன்பம் என்று நினைத்தால் அந்த சமூகத்தவரிடம் துக்கமே இல்லாத சாந்தமும் அதிகரித்து கொண்டே போகின்ற ஞானமும் சேர்ந்து சமமாக விளங்குமோ? ஆதலால் உள்ளபடியே சிறந்த குணம் விளங்காமற் போனாலும் உண்மை அல்லது சத்திய நெறியில்லாவது நடப்போம். இதுவே அதிகம் தேவை. ஒரு தேசத்திற்கு வேண்டியது சிறிய நோக்கம் கொண்ட பெரிய மனிதர்கள் அல்ல, பெருமை பொருந்திய நோக்கம் கொண்ட சிறிய மனிதர்களே அதிகம் தேவை. அமைதி, சாந்தம், தமோ குணமிக்க தூக்கம், அமைதி பொருந்தியது. துர்க்கந்தம் வீசும் பிணங்களும் அமைதி பொருந்தவைகளே.
நமக்கு வேண்டியதெல்லாம் உற்சாகம் பொருந்திய அமைதி, தமோகுணம் அல்ல. ஜனங்கள் இருட்டில் தட்டி தடுமாறிக் கொண்டிருக்கையில் வெளிச்சத்தை புதருக்குள் ஒளித்து வைத்தால் என்ன? வெளிச்சமே இல்லாமல் இருந்தால் என்ன? சரியான காலங்களில் உயிர்ப்பிக்கும் ஒளிகள் நம்மிடம் இருக்கையில் அவற்றை வெளியிட்டு உபகரிக்காமல் கடமையை கைவிட்டோமானால் குற்றவாளிகளாவோம். பி. இனி ஜனத்தொகை அதிகத்தை பற்றி கூறுவோம். ஜன சமூகம் என்பது காட்டின் மத்தியில் உள்ள தோட்டத்திற்கு சமமாகும் என்று ஹக்ஸ்லி கூறுகிறார். சமூக எழுச்சி தோட்டப்பயிர் செய்வதற்கு சமம். இயற்கையில் விருத்தியாகின்ற காட்டு வளர்ச்சி அல்ல. காடுகள் வளரும் போது வளருவதற்கு ஏற்படும் இடையூறுகள் அனந்தம். தோட்டப்பயிரில் அவ்வித இடையூறுகள் கிடையா. ஆனால் தோட்டக்காரன் தோட்டத்தில் பூண்டுகள் முதலிய உபயோகமற்ற பயிர்களை களைந்து கொண்டிருப்பதோடு அதிகம் அடர்ந்து போகுமாறு விடாமலும் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் காட்டு பயிருக்கு சமமாக தொல்லைகள் நேர்ந்துவிடும். அதே மாதிரிதான் ஒரு சமூகத்திலும் ஜன அடர்த்தி அதிகம் ஏற்பட்டால், அதிக கூட்டத்திற்கு மார்க்கம் காட்டாமல் போனால் சமூக வாழ்க்கையில் கொடிய போட்டி ஏற்பட்டு அமைதியை கெடுத்துவிடும். சன்மார்க்க நிலை தவறி கடவுளது கட்டளைகளை பலனில்லாமற் செய்துவிடும். அப்படிப்பட்ட காலங்களில்தான் தேச சமூகங்கள் எல்லாம் சீர்கெட்டு பாலடைய ஆரம்பமாகும். உரோமர்களின் ராஜ்யமும் கிரீஸ் தேச மேன்மையும் மற்றும் உள்ள தேச சரித்திரங்களிலும் எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த ஜனத்தொகை விஷயமே அஸ்திவாரமாக நிற்பது தெரிய வரும். இந்தியாவில் நீண்ட காலங்களாகவே இவ்வித காரணம் ஏற்பட்டுவிட்டது. அதற்கு நாம் யாதொரு பரிகாரமும் செய்யவில்லை. உலகத்திலேயே எந்த தேசத்திலும் இந்தியாவை போல அவ்வளவு அதிக ஜனத்தொகையுடன் வறுமையும் சேர்ந்து விளங்கவில்லை. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம். இதுவே தேச சமூகத்திற்கும் பொதுவாகும். வருமானம் குறைவு, வருஷா வருஷம் பிரஜாவர்த்தியினால் அதிகம் ஜனங்கள், இத்துடன் போதாக்குறைக்கு உதவாத விசேஷங்கள் என்று தகாத செலவுகள். மிருகங்களாயிருந்தாலும் ஒரே கொட்டிலில் 1-2க்கு மாத்திரம் உணவு இருந்து பல மிருகங்கள் கட்டப்பட்டிருக்குமானால் அவை சண்டை போட்டுக்கொண்டு மாள வேண்டியதுதான். கஷ்டத்திற்கு காரணத்தை நீக்காமல் அமைதியை உபதேசிப்பது பரிகாசமாகும். என் தேசத்தவர்களிடம் சுபாவத்தில் சாந்த குணமும் அமைதியுமே இருக்கின்றன. மனதில் அமைதியைத்தான் விரும்புகிறார்கள். ஆனால் நிர்பந்தமாக சரீரத்திற்கு போதுமான உணவு கிடையாத ஸ்திதியில் நிறுத்தினால் பொறாமையும் தன்னயமும் எங்கே போகும்? உண்டாகித்தான் தீரும். இதற்கு பரிகாரம் தேடியாக வேண்டும். இல்லையேல் அழிந்து போவோம். நமது நண்பர்களிடம் தினந்தோறும் கஷ்டமும் துக்கமும் குடிகொண்டிருக்கும் நிலையில் அனுதாப குணமும் தன்னயமற்ற தன்மையும் உண்டாகாது. ஒருவர் சாப்பிட 10 பேர் பட்டினி கிடக்கும் நிலையில் இருக்கும் வரையில் கஷ்டமே. இதை விளக்க வழி தேட வேண்டும். இல்லையேல் காட்டு வளர்ச்சியில் உள்ள கொடுமைகளெல்லாம் நமது சமூகத்தில் நேர்ந்துவிடும். நம்மை போன்றவர்களிடம் எவ்விதம் தீமைகள் வெளியாகும் என்றால் வசிஷ்ட முனிவரே கூறியிருக்கிறார். நோயும் பஞ்சமும், அழிக்கத்தக்க யுத்தமும், பூகம்பம் முதலியவையும் போதும் போதும். பரிகாரத்திற்கு வழியுண்டா? இருக்கிறது, அநேக வழிகள் உண்டு. 1. தேசத்து எல்லையை தாண்டினால் சொர்க்கம் கிடைக்காது என்று நினைக்கும் அந்தகாரம் ஒழிய வேண்டும். அதோடு கூடவே இங்கு வசிக்க முடியாமல் கஷ்டப்படுகிற இந்தியர்களும் தேசத்தை விட்டு கிளம்பட்டும், வெளிநாடுகளுக்கு குடியேறட்டும். கிணற்று தவளையாக நின்றுவிட வேண்டாம். இங்கேயே தங்கி மூச்சு திணற வேண்டாம். வெளியில் சென்று தாராளமாக காற்று உட்கொள்ளுங்கள். 2. முன்னொரு காலம் இருந்தது. இந்தியாவில் வந்து சேர்ந்த ஆரியர்களுக்கு அதிகமாக பிரஜைகள் உண்டாக வேண்டும் என்பது அவசியமாக இருந்த காலம் உண்டு. அந்த காலமெல்லாம் போய்விட்டது. தலைகீழாக காலம் மாறிவிட்டது. ஜனக்கூட்டம் அதிகப்பட்டு போனபடியால் பெரிய குடும்பங்களை உண்டாக்குவதும் அதர்மமாகிவிட்டது. இறந்த பிறகு சொர்க்கமடையும் புத்திரர்கள் அவசியம் என்று
அறிவீனத்தால் கருதுகிறவர்கள் கண் விழித்து பார்க்கட்டும். இறப்பதற்கு முன்பே இப்போது தமது வீடுகளை நரகலோகமாக்கிவிடுகிறீர்கள். பிரஜைகளை அதிகப்படுத்தி கஷ்டங்களை உண்டாக்கி கொள்கிறீர்களே, புத்திரர்கள் சொர்க்கலோகத்தில் சேர்ப்பிக்கிறவர்கள் என்று அர்ஜுனன் கூறியதை கேட்டதால் அல்லவா பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணன் இந்திரிய சுகங்களடர்ந்த சுவர்க்க இச்சையை உடையவர்களை கண்டித்து வருகிறார். 2ஆம் அதிகாரம் 42, 43, 44, 45 ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகங்களை படித்து அவற்றில் அடங்கிய சுதந்திர உணர்ச்சியை, ஆத்ம சுதந்திரத்தை கிரகிக்க வேண்டியது அவசியம். கல்யாணம் செய்து கொள், பிரஜாவிருத்தி உண்டாகும். அந்தகாரத்திலேயே ஆழ்ந்து வாசம் செய், பந்தத்துடனேயே இறந்துவோ. இப்படிப்பட்ட கொடிய கொள்கைகள் இவ்வளவு காலமாக நம்மை ஆட்டிக்கொண்டிருந்தன. நமது பின்னிட்ட நிலைக்கு காரணம் முகமதிய ஆட்சி என்றும், பிரிட்டிஷாரின் ஆட்சி முறை என்றும், நமது மதங்கள் என்றும், கல்வி முறை என்றும் கூறிக்கொண்டே போகிறோம். இவற்றிற்கெல்லாம் இவற்றிலெல்லாம் சிறிது உண்மைகள் இருக்கலாம். ஆனால் உண்மையான காரணம் வேறிடத்தில் இருக்கின்றது. இந்திய ஜன சமூகத்தையே உற்பத்தி செய்ய காரணமாக இருக்கும் தாம்பத்திய சம்பந்தத்தினிடம் பரிசுத்த குணத்தையே நீக்கிவிட்டு அந்த சம்பத்தை கொடுத்ததுதான் காரணம். உலகிலுள்ள முறைகளெல்லாம் முக்கியமானதும் மிகுந்த பரிசுத்த குணம் பொருந்தியதுமான இந்த சம்பந்தத்தினிடம் மிகுந்த அஜாக்கிரதையும் ஆசாஸ்திரத்தன்மையையும் காட்டப்பட்டு மானக்கேட்டுடன் நடத்தப்பட்டு வருகிறது. ஜாதகங்களை பார்த்து, கிரகங்களை கணக்கிட்டு, சகுனம் பார்த்து, ஆசீர்வாதத்துடன் பல வைதீக கர்மாக்களுடன் நடத்தப்பட்டும் இந்திய தம்பதிகள் மிகவும் கொடிய சேர்க்கையுடையவர்களாய பாவம் நிறைந்தவர்களாய் இருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு தாலி கட்டும் கொடுமையை கண்டு எந்த கிரகமும் எதிரில் நிற்க பயப்படுகிறது. வேத மந்திரங்களும் தமது கௌரவத்தை இழக்கின்றன. மேலே கூறுவானேன், சிறுவர்களே நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். இந்தியாவின் எதிர்காலத்திற்கு பாதிக்கப்பட்ட சிறுவர்களே சன்மார்க்கம் செழிப்பதற்காகவும் இந்தியாவின் முன்னேற்றத்திற்காகவும் உங்கள் பெருமைக்காகவும் உங்களது சந்ததிகளுக்காகவும் வேண்டிக் கொள்கிற ஜனத்தொகை விதியை குறைக்கும் ஐரோப்பாவில் ஜனங்களின் இந்தியர்களைப் போல இவ்வளவு பாலியத்தில் செய்து கொள்வதில்லை. உயர் வகுப்பினர்கள் 30 வயதுக்கு ஈடு கொள்வதில்லை. அவர்களது கொள்கை குழந்தைகள் குறைவாக இருக்க வேண்டும், ஆனால் திடமுள்ளவராக இருக்க வேண்டும் என்பதேயாம். நமது சாஸ்திரங்களும் பிரம்மச்சரிய நிலையின் பெருமைகளை பற்றி கூறுவதில் அழுக்கிறதில்லை. பரிசுத்த குணத்தை போல் வேறு எதனாலும் தேக பலமும் ஆத்ம பலமும் அடைய முடியாது என்று கூறுகின்றன. ஸ்திரீ புருஷ சம்பந்தமான எண்ணங்களிலும் செய்கைகளிலும் செலவாகும் மனித சக்தி அடக்கப்பட்டால் இலகுவில் ஓஜாஸ் என்ற வற்றாத ஆத்ம சக்தியாகி விடுகின்றது. ஆதலால் அவ்வித இந்திரிய உணர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். இந்த மிருகப்பிராயமான காமத்தை அடக்க முடியாத இயற்கையில் ஏற்பட்ட இந்த மகத்தான சம்பந்தத்தினிடம் விளையாட்டாக நடந்து கொள்கின்ற மூடர்களை பற்றி என்ன கூறுவோம்? தமது உண்மை சக்தியான இரத்தத்தையே அன்றோ சிந்துகின்றார்கள். தெய்வீக சக்தியை இப்படி தவற விடுவதிலேயே பாவங்களுக்கெல்லாம் முளை இருக்கின்றது. காமத்தினிடம் மிருகத்தன்மையை சேர்த்து விட்டால் அதன் இழிவையே அது பலப்படுத்துகிறது. பரிசுத்த குணம் வேண்டும், பரிசுத்தமே தேவை. ஈட்டி முனையில் நிறுத்தி
பரிசுத்த குணத்தை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். பரிசுத்த குணம் இல்லாவிட்டால் முன்னேற்றத்திற்கு வேண்டிய போராட்டத்தில் அழிந்தே போவாய். தற்காலம் உனக்கு வேண்டியதெல்லாம் பரிசுத்த குணமே. அதை அடைவது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அதை அடைந்தே தீர வேண்டும். இந்தியாவின் முன்னேற்றத்திற்கும் உங்கள் சரீர சுகத்திற்கும் உங்கள் மதம் விருத்தியாவதற்கும் புத்தி அதிகப்படுவதற்கும் நீ பூரணமாக பரிசுத்தனாக இருக்க வேண்டும். பரிசுத்த குணம் இன்றி தீர தன்மை கிடையாது, ஐக்கியம் கிடையாது, சாந்தம் அல்லது அமைதியும் பரிசுத்த குணமின்றி கிடையாது அப்படின்னு 146வது பக்கத்துல சொல்லியிருக்கிறாரு. அதே 146 பக்கத்துல கல்விங்கிற தலைப்புல ஆரம்பிக்குது. அமெரிக்காவிலும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. நேரம் 10 மணி 8 நிமிஷம் என்னமோ ஆகுது. அதனால நீ ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தா கேட்டு இந்த நேரத்தை நேரம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை இதோட 146 பக்கத்துல நிறுத்திக்கிறேன். 6வது பாகத்தை 7வது பாகத்தை நாளைக்கு தொடரலாம்னு சொல்லி அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் கூறி அமைகின்றேன். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ஓம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஐயா, இப்போ நீங்க அவர் பேசுனதெல்லாம் இந்தியாவில பேசுறீங்களா? இந்தியாவில் அமெரிக்கால தான். அப்படியா? அமெரிக்கா இந்த செய்தி போய் சேரட்டும்னு சொல்லி பேசுறாரு. நிறைய இந்தியர்களை பத்தி தானே சொல்லின்னு இருக்காரு அவர் எல்லாமே சொல்லிருக்கிறாரு. ஆனா அங்கதான் பேசுறாரு. இந்த செய்தியை கொண்டு சேர்ப்பாயாகங்கிறாரு. பத்திரிகை மூலியமா போய் சேர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படிங்களா? செய்தி சேர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால சொல்றாரு. இல்ல, அங்க சொல்றாரு அது மாதிரி இந்த சமாதி நிலைதான் முக்கியம், சரீர சுகத்தை ஒழிக்கணும்ன்றாரு. ஆமா, அது சொல்றது ஒண்ணு, நமக்கு சொல்றது ஒண்ணு பிரிச்சு சொல்றாரு இல்லையா? அவங்க சொல்றதும் இருக்குது, நமக்கு சொல்றதும் இருக்கு இல்லையா? இது நமக்கு சொல்றதுதான் இருக்கும் இல்ல? இந்த ஆமா, 2 விதமா சொல்றாரு. அது முதல்ல அவங்களுக்கு சொல்லி முடிக்கிறாரு, அப்புறம் நமக்கு சொல்றாரு. பொதுவா சொல்றது ஆன்மீகமும் இருக்கு. தேசத்தினுடைய நலன் கருதி இந்த டாபிக் தனியா தலைப்பு போட்டுதான் சொல்றாரு. தேச நலன் அப்படின்னு தனியா தலைப்பு போட்டு சொல்றாரு. இவரும் விவேகானந்தர் மாதிரி தான் பேசுறாரு இல்லைங்களா? தேச நிலைக்கு என்ன சிக்கல் இருக்குது, நடைமுறையில என்ன சிக்கல் இருக்குது, இந்த 2 தான் சிக்கல் இருக்குது, இந்த 2 நிலையிலையும் சரி பண்றதுக்கு முயற்சிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. நல்லா ஆழ்ந்து தெளிவு எடுத்திருக்கிறாரு அதுல. இப்போ வெளியூர் எல்லாம் போய் எல்லாம் நல்லா சம்பாதிங்க அப்படின்றாரு. இதெல்லாம் இப்பதான் நிறைவேறுது இல்ல? அந்த காலத்துல சொல்லிட்டாரு அவரு. சொல்லி அவங்களுக்கு விவேகானந்தர் எல்லாம் சொன்னாங்க, ரஜோகுணத்தை உண்டாக்கத்தான் வந்தேன், இவங்க சாத்வீக குணம் வச்சுட்டு தமோ குணத்துல இருக்கிறாங்க, அதை மாத்துறதுக்கு தான் நான் ரஜோகுணத்தை எழுப்ப வந்தேன்னாரு. விவேகானந்தர் அப்படிதான் சொன்னாரு. இவரு தமோ குணம் நல்லது, தமோ குணத்தையும் கூட உடல் உழைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள், அப்பதான் உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம நெருப்புங்கிற ரஜோகுணம் கலந்து வரும், அப்புறம் அதனால சாத்வீக குணம் மேலும், அப்ப 3 வகைப்பட்ட குணங்களும் இணைந்து செயல்படட்டும்னு இவரு கருத்து சொன்னாரு. நுட்பமா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுதான் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் நமக்கு பரமஹம்ச யோகானந்தர் விவேகானந்தருக்கு அப்புறம் இந்த சாத்வீக குணத்தோட உச்சபட்ச தெளிவை நமக்கு காட்டிட்டாரு. அந்த உச்சபட்ச காட்டினதுல ஒரு சின்ன இது வெற்றியின் விதிமுறைன்னு ஒரு புத்தகம் இருந்தது. அப்புறம் இறைவனோட அப்படின்னு சின்ன புத்தகம், 5 ரூபா புத்தகம் இருந்தது. அது யோகியின் சொல்லி கருத்து இருக்குன்னு நினைக்கிறேன். லைட்டா உங்களுக்காக சொல்றேன். அதாவது இருந்து வரக்கூடிய மின்சார சக்தி ஒன்று சேர்ந்து நெற்றியில ஒரு கண் உருவாக்குவது, அந்த கண் உருவாக்கும், அந்த கண்ணை நீங்கள் பார்க்கலாம், அந்த கண் இறைவனுடைய கண்ணுனே சொல்றாரு. அது இல்லாம நீங்க ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்காதுன்னே சொல்றாரு. இது என்னுடைய சொந்த அனுபவமும் கூட. அதுல எனக்கு சாட்சி கிடைக்குது. அதனாலதான் உங்ககிட்ட உறுதியா சொல்றேன். அதனால அது ஒரு சாத்தியத்தை வெளிப்படுத்தி நமக்கு பரமஹம்ச யோகானந்தர் வெளிப்படுத்தி அமெரிக்காவுக்கும் நமக்கும் சேர்த்து அதை வெளிப்படுத்தி இன்னை வரைக்கும் எல்லா பக்கமும் பரவவும் செய்து கொண்டிருக்கிறார். நம்மளும் ஈஸ்வரன் சொல்றோம்.
அதே பாயிண்ட் தான் நம்மளும் ஈஸ்டர் அங்க இருக்குன்னு சொல்றோம். ஆமா, நெற்றிக்கண்ணு தான் நமக்கும் இரண்டு கண்களுடைய பார்வையும் சேர்க்க தான் சாமி சொல்றாரு. அவரும் அதை சொல்றாரு. இரண்டு கண்களுடைய சேர்க்கை மின்சாரமும் சேரும் பொழுது நெற்றியிலே ஒரு ஆகிறது. அந்த கண் இறைவனுடைய கண் தெளிவா சொல்லியிருக்கிறது. ஒரே நூல் அதுதான் நான் நினைக்கிறேன். வேற எதுலையும் நான் படிக்கல. எனக்கு நான் படிச்ச அளவுல வேற எங்கேயுமே இல்ல. இறைவனுடைய கண் சொல்லியிருக்கிறார். அது எனக்கு சொந்த அனுபவம். எங்க வேணாலும் யாருக்கு வேணாலும் நிரூபிச்சும் காட்ட முடியும். மோட்சத்தை பத்தி ஏதோ பேசியிருக்காரா? யாரு? ராமதீர்த்தர். ஆமா, நமக்கு வரி படிப்படியா வர்றதும்போது எது மோட்சம்னு இப்ப சொன்னதுலயும் கொஞ்சம் இருந்ததே. எது மோட்சம்னு கொஞ்சம் இருந்தது. நீங்க கொஞ்சம் கவனிச்சிருந்தீங்கன்னா அதுலயே நான் ஏற்கனவே வந்ததுலயே வந்திருக்குது. இன்னும் ரொம்ப ஆழத்துல சொல்றாரு. அதெல்லாம் ஜீரணிக்க முடியாத அளவுல கூட இருக்குது. இவ்வளவு துல்லியமாவும் நுட்பமாவும் கொண்டு போறாரு. அது அவர் சொல்றது மன உறுதியும் தைரியம் தெளிவு அதுக்குதான் முக்கியத்துவம். புரிதல் சரியா இருக்கணும். அப்புறம் நீங்க மனப்பூர்வமான அர்ப்பண உணர்ச்சி இருக்கணுங்கிறாரு. அதாவது சரண்டர் அப்படின்னா தெரிஞ்சுதான் சரண்டர் ஆகணும்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி அந்த உறுதியும் இருக்குமானா இறைவன் வந்து கொடுக்காம போக மாட்டான். அது கண்டிப்பா நமக்கு நடக்கும். இயற்கை சரியாகத்தான் இருக்கு. நாம தான் சரியா உணர்ந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவு. சரிங்க. ஆமா, நன்றி ஐயா. நமஸ்காரம். அந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதை இப்போ சொல்றதுக்கு வாய்ப்பு இருந்தா லேசா வேணா சொல்லலாம் பாருங்க. அதாவது அந்த கர்ப்பசாணி இன்னைக்கு கூட அந்த வார்த்தையை சொல்லியிருந்தாரு. அந்த தமோகுணம் வசப்பட்டு மிருகங்களை போலதான் ஜனங்களை பெத்து போட்டுறாங்க. ஏன்னா அந்த தெய்வீக சம்பந்தத்துல எப்படி குழந்தையை உருவாக்குறதுங்கிறத கிரகங்கள் பார்த்து சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் பார்த்து எல்லாம் பண்ணியும் கூட அந்த பெருக்கத்திற்கு காரணமாக அமைந்து போனார்கள். அது மிகப்பெரிய கேள்விக்கு அடிப்படையாக அமைந்து விட்டது அப்படின்னு ரொம்ப தெளிவா அதை சொல்லியிருக்கிறார் இந்த இடத்துல. அப்புறமும் அது அந்த நிலையில கூட அந்த போகத்திற்கு நிலையில கூட போகாம இருக்கிறதா இந்தியர்களுடைய வேதாந்த தத்துவப்படி இருக்கக்கூடியது அப்படிங்கிறது தெளிவுபடுத்தி அதுக்காக அது தாழ் அப்படிங்கிற ரீதியிலையும் சொல்லி அந்த அவங்க தன்னை மறந்த நிலையில அந்த சம்பவம் நடந்ததுனாலதான் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக தன்மை குணம் அவங்க ரெண்டு பேர்ட்டையும் அந்த நேரத்துல நிறைஞ்சிருந்ததுனால அந்த தெய்வீக புருஷர் இயேசு கிறிஸ்துங்கிற இயேசு பெருமான் நமக்கு கிடைத்தார் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து இவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து கிறிஸ்து இயேசு வேற இயேசு கிறிஸ்து வேறையும்பாங்க. கிறிஸ்து இயேசுங்கிறது தான் கர்த்தர். அவர் சிவபெருமான் சொல்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. கர்த்தர் என்று சொல்லுகிறார். அப்ப என்னுடைய பிதாவுக்கும் எனக்கும் வேறுபாடு இல்லைன்னு துவைத நிலையை உடைச்சு அத்வைத நிலையை இயேசுநாதர் ஸ்தாபிக்கிறார். அப்படி நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும். அதனால பண்றது மூலியமா அது ஏககதியா இருக்கிறது அப்படிங்கிறது இருந்தாலும் அதுல ஒரு விழிப்புணர்ச்சி இல்லாத ஒரு தன்மை தமோகுணத்தின் காரணமாக ரஜோகுணம் செயல்படக்கூடிய தன்மையினாலதான் அதிகமான பிரஜாவிருத்தி பாதிப்பை உண்டு பண்ணுகிறது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அத விவேகானந்த சுவாமி இன்னொரு அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாரும் 98 திருடர்களை பெற்று போட்டு விடுகிறீர்கள். 2 போலீசார்களை மட்டும் பெற்று போடுகிறீர்கள். எப்படி 98 திருடர்களை 2 போலீஸ்காரர்களால் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம அதை கண்கூட பார்க்கிறோம். போலீசார்லயே திருடன் வந்த மாதிரி ஆயிப்போச்சு. அந்த மாதிரிதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை ரொம்ப இன்னும் மோசமா. அதனால 98 திருடர்களை பெற்று அப்ப என்ன அர்த்தம்? நான் சொன்ன மாதிரி இந்த காமசாஸ்திர நூல்கள் மகான்களால் எழுதப்பட்டது. அதை பத்தி போதிப்பதற்கும் இப்ப கூட இந்த செக்ஸ் கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அதை பத்தின கல்வி அறிவை வந்து இல்லாம சொல்லி தருவதில்லை மன்மதை கலைன்னு மாதிரி கொடுத்துட்றாங்க. அதனால வந்த டேஞ்சரு எவ்வளவு பெரிய விஷயமும் போர்களும் துன்பங்களும் வந்து வாய்க்கிறதுக்கு காரணமா அமைஞ்சு போகுது. ஜனங்கள் தொகை கம்மியா இருந்ததுன்னா இவ்வளவு பிரச்சனை வராது அப்படிங்கிறதுதான். பூமி பந்தை நிரப்புவீர்களாக அப்படின்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இருக்கும்போது சொல்லப்பட்டதா இருக்கும். இன்னைக்கும் சில நாடுகள்ல வீரத்தாய் பட்டம் கொடுக்குறாங்க இல்லையா?
அது ஷார்டேஜ் காரணமா சொல்லப்பட்டத விதிவிலக்க ம். விதியா எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கறத ம். நமக்கு இவரும் விவேகானந்த சுவாமியும் எல்லாருமே வலியுறுத்துறாங்க. ஏன்னா ஒரு ம். ஆத்மா பிறக்கிறது அப்படின்னா அதுக்கு பொறுப்பேற்கணும். அந்த பொறுப்பை நிறைவேற்ற முடிஞ்சா தான் அந்த குழந்தையை பெத்துக்கணும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆமா. சொத்து சுகம் யாருக்கு இருக்கோ, அவங்க தான் குழந்தையை பெத்துக்கணும்னு ரூல்ஸே பழைய காலத்துல இருந்தது. அந்த விதி ம். இன்னைக்கு தத்தெடுக்கிறது கூட அந்த விதி சொல்றாங்கல்ல, அதெல்லாம் ஆமா. ஆலோசனை பண்ணி தான் அப்படி அப்போ உண்மையிலே வந்து அந்த குழந்தையை இப்ப என்ன தேங்காயை தின்குவதற்கு பிள்ளை இல்லை, கோலத்தை அழிக்க பிள்ளை இல்லை, சொத்தை ஆளுவதற்கு பிள்ளை இல்லைன்னு தான் அழுவாங்க குழந்தை இல்லாதவன். அப்ப அந்த சொத்து இருக்கிறவங்க தான் அதை பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ம். கண்டிஷன் கூட இருந்தது. அப்ப ஆமா, வெறும் ஆமா. உடல் இச்சைக்காக கூடாது. அதுலயும் ஞானி வேணா ஞானியை பெற்றுக்கொள்ளலாம். வீரன் ம். வேணா வீரனை பெற்றுக்கொள்ளலாம். சோல்ஜர் வேணா சோல்ஜரை பெற்றுக்கொள்ளலாம். ம். ராஜா வேணா ராஜா பெற்றுக்கொள்ளலாம். தளபதி வேணா தளபதி பெற்றுக்கொள்ளலாம். உலக சமூக சேவகர் வேணா சமூக சேவகரை பெற்றுக்கொள்ளலாம். உயர்ந்த பக்குவமான ஒரு சான்றோர் வேணா அதையும் பெற்றுக்கொள்ளலாம்னு ம். எல்லாத்துக்குமான வழிமுறை சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது விஞ்ஞானபூர்வமானது. அப்படி ம். விஞ்ஞானபூர்வமான முறையை கற்றுக்கொண்டார்கள். ஆனா ம். கல்வி அறிவு இன்மையும் கல்வி அறிவை எல்லா பக்கமும் கொண்டு சேர்க்க முடியாம பல படையெடுப்புகளும் சீரழிவுகளும் இருந்ததுனால அந்த தமோ குணம் வசப்பட்டு இந்தியர்கள் சாத்வீக குணம் என்று ஒதுங்கி போனதாலும் அந்த படையெடுப்பு வந்துவிட்டது. அதாவது ம். சரியான புரிதல் அவருக்கு ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போனதுனால தான் நிறைய ம். சிக்கல்கள் வந்து விட்டது. அதனால தான் நம்ம பழைய படையெடுப்புகளுக்கும் அது வீரமாக போராடுவதற்கு ஆட்கள் இருந்தும் கூட ஜனங்கள்ட்ட அந்த புரிதல் குறைவா இருந்ததுனால யார் ஆண்டா என்ன, ராம ஆண்டான ராவண ஆண்டா எனக்கு என்ன அப்படின்னு ஒரு தன்மையில தான் நமக்கு இவ்வளவு பெரிய பின்தங்குதல் ஏற்பட்டது. இல்லைன்னா இந்தியா எப்பொழுதுமே செல்வத்தால கொழித்துக் கொண்டிருந்த தேசம்தான். இன்றைய ஆமா. வரைக்கும் கூட செல்வத்தால் கொழித்துக் கொண்டே இருக்கிறது. அதுவும் தமிழகம் எப்போதுமே மிகச்சிறந்த நிலையில் இருந்ததனால நிறைய சித்தர்களும் நிறைய ஆன்மீக முன்னேற்றமும் உலகம் முழுமைக்கும் தமிழகத்திலிருந்து தானே அதிகமாக சென்றிருக்கிறது என்று கூட ம். ஆதாரங்களுடன் சைவ வைஷ்ணவத்தை ஆதாரமாக காட்ட முடியும். இன்னும் புத்த மதத்திற்கும் ஏன் மகாவதார் பாபாஜி வரைக்கும் கூட நாம் தமிழகத்தையே ஆதாரமாக காட்ட முடியும். தமிழகத்தில் தான் அதற்கு தகுந்த சீத உஷ்ண நிலைகள் கூட இருந்தது. சுவாமி ம். விவேகானந்தரிடம் கேட்கும்போது பத்திரிகையாளர்கள் சமாதி அனுபவம் என்று சொல்கிறீர்களே, எங்களுக்கு குளிர் பிரதேசத்தில் அவ்விதம் உண்டாகுமா? ஏனென்றால் அது வெப்ப பிரதேசம் சார்ந்தது என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். வெப்பத்திற்கும் அதற்கும் தொடர்பு உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது உண்மைதானே என்று கேட்கிறார். அதுவும் ஓரளவு உண்மைதான். அது வெப்ப பிரதேசத்தை சார்ந்திருக்கிறது என்பதும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதுதான். அதற்கும் தொடர்பு உள்ளது அப்படின்னு சுவாமி விவேகானந்தரும் ஒத்துக்கொள்கிறார். ஆமா. அப்போ ஆமா. அப்ப இதுல வந்து இவ்வளவு நுட்பங்கள் இருக்கு. அப்போ உடம்புல சமசீதோஷ நிலையை பேணாம சுக்கிலத்த நீங்க பேண முடியாது. அப்போ ம். தகுந்த உணவுப் பொருள் இல்லாம, தகுந்த நடத்தை இல்லாமலும் நீங்கள் சுக்கிலத்தை கட்டி பாதுகாக்க முடியாது. அப்படி கட்டி பாதுகாப்பதற்கு சீதம் உஷ்ணத்தை சமநிலைப்படுத்த வேண்டும். அதனால ம். எல்லா வகையிலும் நம்ம சரியான புரிதல் இருந்தா தான் நல்வாழ்க்கை என்பதும் தெய்வீக வாழ்க்கை என்பதும் நமக்கு அமையும். இதை மகான்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் சாஸ்திரங்களில் இருந்தும் நாம் அனைவரும் தெளிவாக உணர்ந்து கொண்டு இப்பொழுது நாம் சிவானந்த பரமேஸ்வரர் அருளால் பெற்றிருக்கிற சித்த வித்தையில் விசேஷ ஞானியாக வேண்டும். கடைசியில் இறுதியில் புருவமத்தி தியானத்தோடு கூடிய அந்த சமாதி நிலையும் பெற்று கைவல்லிய பிராப்தி அடைய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு அமைகின்றேன்.